மாதிரி அஞ்சனாச்சி. நார்மலாக குழந்தைங்களும் முருகருக்கு ஸ்வீகாரம் கொடுப்போம். பாலாம்பிகை அப்படின்னா பாலகஸ்தி தோஷம், குழந்தை இல்லாதவா, குழந்தைக்கு சரியாக பேச்சு வரல, இவங்கெல்லாம் பாலாம்பிகைக்கு இது பண்ணோம்னா கண்டிப்பாக 100% இருக்கும். நான்லாம் 3வது தலைமுறை காலேஜில் வாத்தியார், அதனால தான் உங்களை ஒழுங்கு பண்ணிட்டு சொன்னேன். ஆமாம், சரிங்களா. அப்புறம் நம்ம கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரும் 10 பாட்டு பாடியிருக்காரு. எந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பாதரட்சை இருக்காது, இங்கே இருக்கும். அதாவது மார்க்கண்டேயர் 100 கோயிலுக்கு போயிருக்காரு, 99வது ஸ்தலம் தான் இங்கே இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கொடிமரத்துக்கிட்ட சிவன் பாதரட்சைக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அதாவது உனக்கு நல்ல அறிவாக 96 குழந்தை, இது நல்ல அழகுள்ள குழந்தை வேணுமா இல்லை 16 வயசு உள்ள அறிவுள்ள குழந்தை வேணுமான்னு கேட்டதுக்கு எனக்கு 16 வயசு உள்ள அறிவுள்ள குழந்தை தான் வேணும், பரவாயில்லன்னு சொல்லி சுவாமி இது பண்ணி அம்பாள் போய் சுவாமிகிட்ட சொல்லி சுவாமி காட்சி கொடுத்துருக்கோம். இங்கே யம பயம் போக்குபவர் உஜ்ஜீவநாதர், சரிங்களா. அப்புறம் நம்ம கோயிலில் ஜேஷ்டா தேவி உண்டு. ஜேஷ்டா தேவி இருந்தாலே பழமை வாய்ந்த கோவில். சோழர்கள் காலத்தில் போருக்கு போகும்போது ஜேஷ்டா தேவி கும்பிட்டுட்டு போவாங்க, ஜெயம் உண்டாகும். அது எல்லா இடத்துலையும் ஜேஷ்டா தேவி இருக்கும். மாந்தன் மாந்தியோடு இருக்காது, மாந்தன் மாந்தியோடு இருக்கிறது ரொம்ப ரேர். அப்புறம் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு 2 மணின்னு சொல்கிறோமோ, ஒன்று நீலாதேவி, ஒன்று ஜேஷ்டா தேவி. இதை கும்பிட்றதுனால நமக்கு இந்த சனின்னா சொல்கிறாங்கல்ல, அது ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உத்தியோக பிராப்திக்கும் விவாக சுகமஸ்துக்கும் ஜேஷ்டா தேவி பெஸ்ட்டு. நிறைய அலைன்ஸ் ட்ரை பண்ணுறோம், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஜேஷ்டா தேவி அபிஷேகம் நிறைய பேத்துக்கு ஆகும், ஒரு சில பேத்துக்கு லேட் ஆகும். ஆனால் நிறைய மகாராஷ்டிரிலேருந்து ஒருத்தர் பண்ணலாம் இங்கே ஆகிடும். அப்புறம் நம்ம கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் இப்போ தான் ஆச்சு. பௌர்ணமி அபிஷேகம் ரொம்ப விசேஷம். ராத்திரி 9:20க்கு பண்ணுவாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, திரும்ப கேட்டிருக்கோம் கும்பாபிஷேகம் முடிட்டு பண்ணணுன்னாங்க. அதுக்கப்புறம் 45 நாள் முடிந்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இடர்காக்கான்னு, இடர்னா துன்பத்தை காக்கிறவர், சித்தர்கள் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுது. ரொம்ப ரொம்ப சுவாமி ரொம்ப பவர். பக்கத்தில் உள்ளவங்க கீழே விழுந்து சாதாரண ஒரு விஷயத்துக்கு இப்போ இது பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னாங்க. நீங்கள் இடர்காக்கத்தை என்ன போவீங்க, நார்மலாக வரணும், அதே போல் வந்து அதனால் சுவாமி ரொம்ப பவர். இல்லாட்டினா காலேஜில் ஒரு 30,000 சம்பளத்தை விட்டு இங்கே வரேன்னா சாமி ஒரு விஷயம் இல்லை. எல்லாராலையும் வர முடியாது இல்லை. இப்போ எனக்கு அண்ணன் இருக்கலாம், எங்கள் அத்திம்பே இருக்கலாம், ஆனால் சாமிகிட்ட பாக்கியம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். அதாவது கோவில் வரதே ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா படி ஏறி வந்தீங்களா, 2 பிள்ளையார் இருக்குதா, அது பக்கத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா வாராக்கி இருக்கும். அப்புறம் இந்த ஏரியாவுடைய காவல் தெய்வம் இருக்கும், அது கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆக்ரோஷ தெய்வங்களுக்கு ஒரு சாந்த சுரூபி இருக்காங்க இங்கே உண்டு. சுவாமிக்கு கல்லியற பூஜை கிடையாது, சுவாமி இழுத்து கொண்டே இருப்பார், அதனால் பவர் அதிகம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போகலாம், அப்புறம் இங்கே திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் போகலாம், அண்ணாமலை, உண்ணாமலை, ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரர் தான் இருக்கும். இங்கே ஏரியாவுடைய காவல் தெய்வம் இருக்குது. அஞ்சனாட்சி விஜயநாதர் பாலாம்பிகை இருக்கிறதுனால சுவாமியோட பவர் அதிகம். பள்ளியற பூஜை எதுக்கு அப்படின்னா சுவாமியை தூங்க வைக்கிறதுக்காக பூஜை. இது பள்ளியற பூஜையே கிடையாது, 4 காலம் பூஜை, 2 காலம் அபிஷேகம். ஸோ சுவாமிக்கு இன்னும் பவர் அதிகம், நினைத்த காரியம் நடக்கும். சுயம்பு மூர்த்தி, அதனால தான் மேற்க பார்த்து வச்சுருக்கோம். அஞ்சனாட்சி மேற்க பார்த்து, இது சுவாமியோட கனவு என்று சொன்னாங்க. பாலாம்பிகை கிழக்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது, கவர்மெண்ட் கோவில் கிடையாது, சரிங்களா. இந்த ஸ்தல புராணம் கேட்குறது பெரிய விஷயமே கிடையாது. எங்கே போனாலும் கேட்பீங்க, என்னடா அப்படி சொல்லணும்னு சொல்லி இதை சொல்கிறது. நீங்கள் போய் கேட்கறதுனால வெளியில் உங்களுக்கு தெரிஞ்ச மனுஷால்கிட்ட யார்ட்டையாவது குழந்தைக்கோ இல்லை ஏதாவது முடியலன்னு சொல்கிறவங்க சொல்லி அவங்க செஞ்சு பலம் நினைச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு பெரிய புண்ணியம், சரிங்களா. இதுதான் நம்ம கோயிலோட ஸ்தல புராணம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் பூஜை முடிஞ்சோடனே கேட்க சொல்கிறோம். பின்னாடி இடர்காத்தா இருக்காது பாருங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கமும் தெரியும், மலைக்கோட்டையும் தெரியும். எல்லா இடத்துலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. கீழே உள்ள கொடிமரத்தில் பாதரட்சைக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இடர்காத்தாட்ட விண்ணப்பம் வைங்க, கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா.